இங்க ஒரு டெலிவரி பாய் ஒரு காருக்கு பக்கத்துல வந்து நிக்கும் போது அந்த காருக்குள்ள இருக்க ஒரு பொண்ணு இவகிட்ட சைகை காட்டுகிறாள். உடனே இவரு எதுக்காக இந்த மாதிரி பண்றேன்னு கேக்குறாரு. அப்போ அந்த பொண்ணு ஒரு பேப்பரை எடுத்து கொடுக்கறான். இந்த டெலிவரி பாயும் அந்த பேப்பரை வாங்கி பார்க்கிறாரு. அது உள்ளார பணமும் இருக்கு. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, இந்த பணத்தை நீங்க வச்சுக்கோங்க, இந்த பையன் என்னைய கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போறான், என்னைய தயவு செஞ்சு காப்பாத்துங்கன்னு எழுதி இருக்கு. உடனே இந்த டெலிவரி பாய் அந்த பொண்ணு கிட்ட உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேக்குறாரு. அதை பார்த்த காருக்குள்ள இருக்க அந்த ஆளு இங்க என்ன டிராமா நடக்குதுன்னு கேட்கிறாரு. உடனே இந்த டெலிவரி பாய் இவள என்னோட தங்கச்சின்னு பொய் சொல்லி அவளை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட முதல்ல காரை விட்டு கீழே இறங்கு, நீ எங்க போறன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு இவரு என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்டுன்னு சொல்றா. உடனே அந்த ஆளு என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணுன, நடக்கிறதே வேறன்னு சொல்லி மிரட்டுறாரு. உடனே இந்த டெலிவரி பாய் ரகசியமா போலீஸுக்கு போன் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு சீக்கிரமா வாங்க, இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆகிவிட்டதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கிட்ட ஊர்ல இருந்து அம்மாவும் அப்பாவும் வராங்க. உடனே வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்றாரு. உடனே இந்த ஆளு அந்த பொண்ணோட கைய பிடிச்சு நீ எங்கேயும் போக கூடாது, முதல்ல போய் கார்ல ஏறுன்னு சொல்றாரு. உடனே இந்த டெலிவரி பாய் அவர்களை தடுத்து நிப்பாட்டி இவள என்னுடைய தங்கச்சி, நான் சொல்றது உனக்கு புரியலன்னு கேக்குறாரு. உடனே இந்த ஆளு அவள உன்னோட தங்கச்சி கிடையாது, உண்மையாலுமே அவள உன்னோட தங்கச்சி, அவளோட பேர் என்னன்னு சொல்லுன்னு கேக்குறாரு. அதுக்கு இந்த டெலிவரி பாய் நாங்க எப்பவுமே செல்ல பேர் வச்சுதான் கூப்பிட்டு கொள்வோம்னு சொல்லி சமாளிக்கிறாரு. உடனே இந்த ஆளு இவன் உன்னோட தங்கச்சியே கிடையாது, நீ போய் சொல்றன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு முயற்சி பண்றாரு. உடனே இந்த டெலிவரி பாய் அவனோட கையை தட்டி விட்டுட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு போக முயற்சி பண்றாரு. அப்போ இந்த ஆளு அந்த டெலிவரி பாயோட பைக் சாவியை எடுத்துக்கிட்டு இவளே உன்னுடைய தங்கச்சி இல்லன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையா இவளை என் கூட விட்டுட்டு இங்க இருந்து ஓடி போயிருன்னு சொல்றாரு. அதுக்கு இந்த டெலிவரி பாய் ஆமா இவள் என்னுடைய தங்கச்சி கிடையாது, அதுக்காக இவளை கட்டாயப்படுத்தி நீ கூட்டிட்டு போறதுக்கு நான் விட மாட்டேன். உங்க வீட்டுல அக்கா அம்மா தங்கச்சின்னு யாருமே இல்லையா, அவங்கள நான் இப்படி கூட்டிட்டு போனால் நீ சும்மா இருப்பியா? உன் வீட்டு பெண்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்க வீட்டு பெண்களுக்கு ஒரு நியாயமா? இன்னும் 5 நிமிஷத்துல போலீஸ் இங்க வந்து உன்னையே புடிச்சிட்டு போயிருவாங்க, என்கிட்ட பேசுற நியாயத்தை போலீஸ் கிட்ட போய் பேசுன்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே அந்த ஆளு என்னோட பிளான நீ கெடுத்துட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பயந்துகிட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இந்த டெலிவரி பாய் கிட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி சார், நீங்க மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வரலன்னா அவன் என்னைய கடத்திட்டு போயிருப்பான், என்னுடைய வாழ்க்கையே நாசமாகி இருக்கும்னு சொல்றாள். உடனே இந்த டெலிவரி பாய் எனக்கு நன்றி சொல்றது இருக்கட்டும் மேடம், இனிமேல் நீங்க கவனமா இருங்க, இந்த மாதிரி பொறுக்கி பசங்களை இனிமேல் நம்பாதீங்க, எந்த பையன் கூடயும் தனியா கார்ல போகாதீங்க, இப்போ காலம் கெட்டு கிடக்குது, நான் போலீஸுக்கு போன் பண்ணி வர சொல்லி இருக்கேன், அவங்க வந்ததும் அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு இனிமேல் நான் நீங்க சொன்ன மாதிரியே கவனமா இருப்பேன் சார், நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறேன்னு சொல்றா. உடனே இந்த டெலிவரி பாய் அந்த பொண்ணு கொடுத்த பணத்தை எடுத்து அவங்க கிட்டயே கொடுக்கிறாரு. உடனே அந்த பொண்ணு நீங்க எனக்கு உதவி பண்றதுக்காக தான் நான் இந்த பணத்தை உங்க கிட்ட கொடுத்தேன், இந்த பணம் உங்களுடையது, நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்றா. உடனே இந்த டெலிவரி பாய் எந்த ஒரு அண்ணனும் தன் தங்கச்சிக்கு உதவி செய்ய பணம் வாங்க மாட்டான்னு சொல்லி அந்த பணத்தை அந்த பொண்ணு கிட்டயே கொடுக்கிறாரு. அந்த பொண்ணு பணத்தை வாங்கிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்றாரு. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில அறிமுகம் இல்லாத பெண்ணையும் தன் தந்தையாக நினைத்து காப்பாற்றிய இந்த டெலிவரி பாயோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.